சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் வைகாசி மாதம் 24ஆம் நாள் 6/6/2024 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று குரு வாரம் என்கின்றதாகிய வியாழக்கிழமை. இன்று அமாவாசை திதி கூடிய நாள். இந்த குருவாரம் என்கின்ற வியாழக்கிழமைகளிலே நாம் ஆசாசிரியராக ஆலயங்களில் சென்று இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்து நவகிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்கின்ற வடதிசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டி சாத்தக்கூடியவர்கள் மஞ்சள் பட்டி சாத்தலாம். மஞ்சள் மலர்களாலே மாலை தொடுத்து கொடுக்கக்கூடியவர்கள் மாலை தொடுத்து சாத்தலாம். அல்லது அர்ச்சனைக்கு மஞ்சள் மலர்கள் கொண்டு சென்று கொடுக்கலாம். கொண்டல் கடலை நிவேதனத்துக்கு கொடுக்கலாம். இவ்வாறு நாம் எதை செய்கின்ற பொழுதிலும் அவையெல்லாம் சிறப்பாக நம்முடைய வாழ்வில் நமக்கு உயர்வுகளை தரக்கூடியது. நாம் நல்லது நினைத்தால் நடப்பது எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடியது. இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் ஒவ்வொருவருக்கும் தேவை. குரு பகவானுடைய பார்வை நல்ல பார்வையாக இருக்கின்ற பொழுது நமக்கு எல்லா விதமான யோகங்களையும் சிறப்புகளையும் தரும். அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மை. குரு பகவான் நல்ல பார்வை பார்த்தாராயிருந்தால் கோடி நன்மை நமக்கு ஏற்படும். எனவே இந்த வியாழக்கிழமையில் குரு பகவானை நாம் வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைய தினம் அமாவாசை நாள். அப்பா அம்மா இல்லாதவர்கள் விரதம் இருந்து தான தர்ப்பணங்கள் செய்து தானங்கள் கொடுத்து மோட்ச தீபங்கள் ஏற்றி மோட்ச அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யக்கூட அவற்றையும் சேர்த்துக்கொள்ளலாம். பல்வேறு ஆலயங்களிலே இந்த அமாவாசையிலே தீர்த்த உற்சவங்கள் நடைபெறும். அவ்வாறான தீர்த்த உற்சவம் நடைபெறும் இடங்களில் நாம் சென்று இறை பிரார்த்தனையோடு தீர்த்தமாடி இறையருளை நாம் பெறுகின்ற வகையிலும் மீன்பாடும் தேன்நாடு என்று போற்றுகின்ற கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு செங்கலடி ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தினுடைய இந்த வருடாந்த மகோற்சவத்திலே இன்றைய தினம் இந்த அமாவாசையிலே தீர்த்த உற்சவம். காலையிலே பூஜைகள் வழிபாடுகள் அபிஷேக ஆராதனைகள் கொடிஸ்தம்ப பூஜைகள் நடைபெற்று அங்கே பேரிதாரணம் வழங்கப்பட்டு சூர்ணோற்சவம் நடைபெற்று வசந்த மண்டபத்திலே தீபாரணையோடு யாக தரிசனம் கண்டு சுவாமி வெளியிலே புறப்பட்டு தீர்த்தமாடுவது. இவ்வாறு புனிதமாக அந்த நீரிலே கங்கே ஜமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவிரி என்கிறதாகிய எல்லா சப்த நதிகளையும் பூஜித்து அந்த நதிக்கு நாம் அபிஷேகம் செய்து மஞ்சள் போன்ற திரவியங்களாலும் அபிஷேகம் செய்து அங்கிருந்து புனித நீர் எடுத்து அஸ்ரதேவனுக்கு இந்த அங்குசாஸ்திரத்திற்கு அபிஷேகங்கள் செய்து தீர்த்தமாடுகின்றதாகிய சிறப்பான உற்சவம் இன்றைய தினம். இந்த மறைத்தல் என்கின்றதாகிய தொழிலை குறிக்கின்ற வகையிலே அந்த அஸ்ரதேவரை தண்ணீரிலே 3 முறை முக்கி எடுத்துக்கொள்வார்கள். எனவே இந்த தீர்த்த உற்சவம் மாலை துவஜ அவரோகணம் என்கின்றதாகிய கொடியிறக்கு உற்சவம். இவ்வாறான சிறப்பான உற்சவத்தில் கூடிய
செங்கலடி சித்தி விநாயகர் ஆலயத்தினுடைய இன்றைய தீர்த்த உற்சவத்திலும் மாலை நடைபெறுகின்றதாகிய துவஜ அவரோகணம் என்கின்ற கொடியிறக்கு உற்சவம், அதனைத் தொடர்ந்து நடைபெறுகின்ற ஏனைய சந்தி விசர்ஜனம், மௌன உற்சவங்கள் போன்ற நிகழ்வுகளும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.